ஒரு கால் சேர்ந்தா பத்தல் ஆகாது, 4 கால் சேர்ந்தா தான் அப்படி துணி இருக்கும், அது நிற்கும், அது நிற்கும், எல்லாம் 4 கால். அதனால் நம்ம எல்லாரும் ஒன்று கூடினால்தான் சுகம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போனோம்னா இவரை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது, அவனை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. அப்போ இந்த சந்திரன் சூரியன் 2 பேரையும் நம்ம பார்க்குறோம், டெய்லி பார்க்குறோம். இது சம வெயில் அப்படின்னு சொல்கிறோம்ல, சூப்பராக இருந்தது, நிலா சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவோம். சங்கட சதுர்த்தினா நிலாவை போய் பார்க்க போகிறோம். நம்ம வேறு ஏதாவது கிரகத்தை நம்ம பார்த்து செவ்வாயை பார்த்துக்கோமா, புதனை பார்த்துக்கோமான்னு பார்த்துக்கலாம். எந்த கிரகத்தையும் நம்ம நேரம் பார்த்தது இல்லையே. நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அப்பா அம்மா தெரியும், சூரியன் சந்திரன் தெரியும், தெய்வமாக அந்த 4 பேரை பார்க்குறோம். யாராவது சுவாமியை பார்த்தோம்னா நம்மளாம் அப்படி பேச மாட்டோம், ஞானியாக போயிருக்கோம். கடவுளை நேரம் பார்த்தவாள்லாம் ஞானிகள். நம்மளுக்கு அந்த ஞானம் வரணுங்கிறது தான் கோயிலுக்கு வருவோமே. கோயிலுக்குள்ளே வரும்போது 1008 அப்ளிகேஷன் எடுத்து வரோம். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அது நடக்கணும், அது நடக்கணும், அது நடக்கணும். ஞானம் வரணும்னு ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுத்தது. ஆமாம், எனக்கு ஞானம் வரணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அப்ளிகேஷன் எடுத்து வந்துட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுக்கு அப்படி பழகிட்டோம். சுவாமியை பார்த்தா இது நடக்கணும், நம்மளுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு பெரிய வேலை கிடைக்கணும், உடனே கார் வாங்கணும், 1 கோடிக்கு வீடு வாங்கணும், ஏதோ நம்மளுக்கு நிறைய அப்ளிகேஷன் தான். இந்த வேதத்தை சமக்கம்னு ஒரு பார்ட் உண்டு, அது ஃபுல்லாக பிரார்த்தனைன்னு பேர். அந்த 11 அனுவாக்கமும் பிரார்த்தனை. நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் வேண்டாம். அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு நல்ல தூக்கம் வேணும்னு கேட்டிருப்பானோ, நான் வீடு கட்ட போகிறேன் நல்ல கல் வேணும்னு கேட்டிருப்பானா யாராவது? இப்போ மண்ணே கிடையாது, இப்போ மணலே கிடையாது. இந்த சமத்தத்தையே சொல்லு, அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே கிரகஷ்டமே பர்வதாஷ்டமே சிகதாச்சமே வதஸ்பதகஷ்டமே இரண்யஞ்சமே கஷ்டமே சீசஞ்சமே திரபுஷ்டமே. நல்ல இன்ஜினியர் வேணும், எனக்கு ஏமாத்தாத இன்ஜினியர் வேணும் அப்படின்னு அதை சொல்கிறது. எதுக்கே கேட்டிருக்கோமா? நம்மளை பார்க்குறவங்களாம் ஏமாத்துறவனா இருக்கான். ஆமாம், நம்மளை சிரிச்சு பேசுகிறேன், அவ்வளோதான். ஒரே ஒரு ப்ளஸ், அவ்வளோதான். ஆனால் எல்லா இடத்தையும் ஏமாறுவாங்க. நம்மளுக்கு ஞானம் வரல.